பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இருக்க ரீசெண்டான சிலபஸ் படி புதுசா வினா வங்கி ரிலீஸ் பண்ண போறோம்பா. ஃபர்ஸ்ட் இந்த வினா வங்கியோட ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, விரிவான விளக்கத்தோட நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம புக்குக்குள்ள எப்படி இருக்குன்னு போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மொத்தம் 21 கொஸ்டின் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாடத்திட்டம் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 21 கொஸ்டின் இருக்கும். அந்த 21 கொஸ்டினுக்கும் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்போம்ப்பா சரிங்களா. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். இப்ப பாருங்க, கீழ்காணும் வினைகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா இந்த எக்ஸாம்பிள் பிடிஎஃப்ல. இப்போ இந்த இதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருப்போம் சரிங்களா. இதுல பாருங்க, 1க்கு பி பாம்பே தான் ஆன்சர். இப்போ பாம்பேல என்ன சொல்லியிருக்காங்க, கூற்று 2, 3 சரி. அப்ப 2 என்னது, 2013 மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது சரி. இதுவரை கண்டறியப்பட்ட கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டவை, அதுவும் சரிதான். அப்ப 1 மட்டும் தவறு. இந்த 1 தவறு ஏன் தவறு அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்திருப்போம். இங்க பாருங்க, இப்ப ஆப்ஷன் பி தான் சரிங்களா. 1 ஏன் தவறு, இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழிகளில் 2வது இடத்தை பிடித்திருப்பது வங்காள மொழி. இங்க என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல, இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழிகளில் 2வது இடத்தை பிடிப்பது மராத்தி மொழின்னு கொடுத்திருக்காங்களா. இங்க பாருங்க, இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழிகளில் 2வது இடத்தை பிடிப்பது வங்காள மொழி சரியா. வங்காள மொழி 8.30%, அதனாலதான் ஃபர்ஸ்ட் தப்பா இருக்கு. அப்ப மராத்தி மொழி 7.09% சரிங்களா. அப்ப அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்திருப்போம். அது போக ரீசெண்டா 2024 செம்மொழியா எது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான நிகழ்வும் இதை கொடுத்திருப்போம் சரிங்களாப்பா. ஏன்னா 2024 இப்போ பாலி, பிராகிருதம், மராத்தி, அசாமி, வங்காளம் அப்படின்ற கூடுதலா ஒரு 5 மொழிகள் இணைக்கப்பட்டிருக்கும். அதுவும் சேர்த்து நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்திருப்போம். இப்ப 2வது கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இந்த 2வது கொஸ்டின் பாருங்க, கீழ்காண்பவைகளில் எது தவறு. ஆப்ஷன் பி தான் தவறு, ஆப்ஷன் டி சரிங்களா. 2க்கு ஆப்ஷன் டி கொடுத்திருக்காங்க பாருங்க, கேரளா கதக் அப்படின்றதுதான் தவறு. சரி, இப்ப இது ஏன் தவறு அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்திருக்கோம் பாருங்க. 2 டி சரிங்களாப்பா. கேரளாக்கு கதக் கிடையாது, கதகளி சரிங்களா. அப்ப கதக் எதுக்கு, வட இந்தியா. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கான நடனங்களும் இதுல கொடுத்திருக்கோம். சோ இப்படிதான் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்கோம். மேக்ஸுக்கும் உங்களுக்கு இதே மாதிரி தான் எக்ஸ்பிளனேஷன் வந்திருக்கும். இங்க பாருங்க, 101வது கொஸ்டின் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், 101வது கொஸ்டின் மேக்ஸ் இருக்கா, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்திருக்கோம் எல்லாத்துக்குமே. இந்த இருக்கு பாத்தீங்களா, 101வது கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்திருப்போம். அதுக்கு கீ ஆன்சர் இங்க கொடுத்திருப்போம். இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழுக்கும் கொடுத்திருக்கோம். இங்க தமிழுக்கு பாருங்க, தமிழுக்கு நிலவென்று பேர், இந்த தமிழங்கள் விளைவுக்கு நீர், இதில் உண்மையாக குறிப்பிடப்பட்டுள்ள நீர் எதன் வளர்ச்சியை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்கோமா. இதுல பாருங்க, 1 டி டெல்லி ஆன்சரா. இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் தமிழுக்கு ஆன்சர் டி டெல்லி. மக்கள் குழு, நீர் அப்படின்றது மக்கள் குழுவை குறிக்குது. அப்ப இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்திருக்கோம் பாருங்க. தமிழ் என்பது சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது என்பது பொருள். விளைவு அப்படின்னா வளர்ச்சி, நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய. சோ இப்படிதான்ப்பா கொடுத்திருக்கோம். இந்த புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இப்ப நான் சொன்ன கான்செப்ட்ல தான் டிசைன் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இந்த இது பாருங்க, இந்த புக் எதுக்காக நம்ம டிசைன் பண்ணதுன்னா, ஒரு டெஸ்ட் பேட்ச், நீங்க இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான கொஸ்டின் உங்க கையில கொடுப்பாங்க. எக்ஸ்பிளனேஷன் நிறைய இடத்துல இருக்கும், இருக்காது சரிங்களா. ஆனா நீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்றதுக்கான ஃபீலிங் உங்களுக்கு டோட்டலா, நீங்க ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம இது கொடுத்துருக்கோம். சோ உங்களுக்கு கொஸ்டினும் கையில கிடைச்ச மாதிரி ஆகிடும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கையில கிடைச்ச மாதிரி ஆகிடும். அப்போ மொத்தம் 2500 வினாக்கள், எக்ஸ்பிளனேஷன் மட்டும் 10,000 எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அப்போ நம்ம புக்கே டோட்டலா எடுத்து உள்ள கொடுத்துட்டோம். இப்ப பாருங்க, இதுக்கான பாடத்திட்டம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்திருப்போம், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பொது அறிவு. பொது அறிவுல 10 டெஸ்ட் கொஸ்டின் இருக்கு சரிங்களா. அப்ப 10 டெஸ்ட் கொஸ்டினும் ஒவ்வொன்றும் சிலபஸ் படி எது எதுல படிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு அரசியலமைப்பு, 6, 7 புவியியல்,
6-7 பொருளாதாரம், இதுல இருந்து கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? மேக்ஸை பொறுத்தவரை சுருக்குக, ஒத்தத்தன்மை, இது ரெண்டுல இருந்து வரும். அனாலஜி, கோடிங், டீகோடிங், அதுல இருந்து வரும். முக்கிய திட்டங்கள் சார்ந்து 10 கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம். ஒன்றிய அரசு, மாநில அரசு திட்டங்கள். சரிங்களா? அப்ப அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கீழே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா உங்களுக்கு கொடுத்துருப்போம். இதே மாதிரி இது 10 கொஸ்டின் வந்து ஜிகேவா. அடுத்து தமிழ வந்து உங்களுக்கு அடுத்த 8 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அது எல்லாமே இப்ப இருக்க ரீசெண்டான சிலபஸ் படி எது எதுல படிக்கணும். ஃபர்ஸ்ட் பள்ளி புத்தகம், புதுசு பழசு, எது எதுல படிக்கணும். அதுக்கடுத்து பாடத்திட்டம், நம்ம இதுல அழகு 1, அழகு 2 இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் அழகு 1. திருக்குறள், மொத்தம் 20 திருக்குறள் இருக்கு. அதை பிரிச்சு 3 குறளா நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது பாருங்க. மொத்தம் வந்துட்டு 8 தமிழ் டெஸ்ட், 18 ஆகிடுச்சுங்களா. பிளஸ் பொது அறிவுல ஒரு முழு தேர்வு, ஃபுல் கொஸ்டின் 1 பொது அறிவுக்கு. அதுக்கடுத்து தமிழ் முழு தேர்வு 2 தேர்வு. அப்ப மொத்தம் 21 தேர்வுகள் அடங்கிய கொஸ்டின் பேப்பர் பா இது. சரிங்களா? இதை நீங்க படிச்சீங்கன்னாவே போதும், இதை படிச்சு டெஸ்ட் போட்டீங்கன்னாவே போதும். இப்ப மெயினா சிடிஎஸ் எக்ஸாம் நடக்குது பாத்தீங்களா, சிடிஎஸ் எக்ஸாமுக்கு 2வது சிலபஸ் இதுதான். சரிங்களா? 2வது தாளுக்கான சிலபஸ் வந்து இந்த சிலபஸ் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் குரூப் 2, 2A, 4க்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இந்த இதுல வந்துருங்கப்பா. சரிங்களா? இதான் அந்த டெஸ்ட் வினா வங்கிக்கான முழு சாராம்சம். இதுக்கான சாம்பிள் பிடிஎஃப்பும் நம்ம டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். இதை எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன்ப்பா. ஆக்சுவலா புக்கோட மொத்த பக்கங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 440 பக்கங்கள். இந்த புத்தகத்தோட எண்ணிக்கை 490 ரூபாய். சரிங்களா? கொரியர் மூலம் சென்ட் பண்றதுக்கு, பிரைவேட் கொரியர் மூலியமா அனுப்புறதுக்கு 80 ரூபாய், சேர்த்து 570 ரூபாய். இதுவே உங்களுக்கு போஸ்டல் மூலியமா வேணும் அப்படின்னா 100 ரூபாய். சரிங்களாப்பா? மொத்தம் 590 ரூபாய் அனுப்பலாம். சப்போஸ் நீங்க மதுரை மாவட்டத்துக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா மதுரை புக் ஷாப்ஸ்லயே நம்ம இது எம்ஆர்பி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். நீங்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் சைடு வந்தீங்க அப்படின்னாலும் நம்மளோட அகாடமி அசோக் நகர்ல அமைஞ்சிருக்கு. அசோக் நகர் ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்திலே அகாடமி இருக்கு. நீங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். வெளியூர்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து பொருந்தும். இந்த நம்பரை ஜிபே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. 8667722090 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே காணக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனோட சென்ட் பண்ணுங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 புக்கு நம்ம ஆர்டர் எடுத்துட்டு இருக்கோம்ப்பா. ஏற்கனவே மேதகு நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பு புத்தகம் இப்படிதான் நம்ம ஆர்டர் எடுத்தோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரதி 22ஆம் தேதி அனுப்பப்படும். 22/6/26. சரிங்களா? 22 ஜூன்ல இங்க இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து அதிகபட்சம் 25ஆம் தேதிக்குள்ள கைக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ப்ரீ ஆர்டர், ப்ரீ புக்கிங் இப்போ எடுத்துட்டு இருக்கோம். இந்த 300 புக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம், சரிங்களா, இந்த 300 புக்கு ஆர்டருக்கு அப்புறம் அடுத்த 500 காப்பி அடுத்த ப்ரீ புக்கிங் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப நீங்க போட்டுக்கலாம். இப்ப இந்த 300 புக்குக்கான இது ஓபன் ஆகுது, ஆர்டர் வந்து ஓபன் ஆகுதுப்பா. இந்த 300 புக்கு ஃபில்அப் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த 500 காப்பிக்கு அடுத்த அறிவிப்பு வரும். அப்ப நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இதுல வேற எது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எங்களோட 8 மாத உழைப்புப்பா. நெருக்கி 1 வருடத்திற்கான உழைப்பை மொத்தமா தொகுத்து நம்ம புத்தகமாவே கொடுத்துட்டோம். மெயினா நிறைய பேர் வீட்டுல இருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல சேர்ந்து 4-5 பேர் ரூம் எடுத்து படிப்பீங்க. டெஸ்ட் பேட்ச் மெனக்கிட்டு போய் போட முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ விருப்பப்படுறவங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நன்றி.